பிடிஎஃப் டாஸ்க் 6 வந்துருச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் ஆக்சுவலாக வந்து ஒரு எண்டிங் பாயிண்ட்டை கவனிக்காமல் நான் வந்து வீடியோ ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அதனால தான் இப்போ ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு போடுறேன். என்ன அப்படின்னா, அந்த டாஸ்கில் வந்துட்டு சும்மா நம்ம சாப்பிட்ற பிளேட் இருக்கு இல்லையா, அந்த பிளேட்டுக்கு கீழே ஒரு குச்சி, அந்த பிளேட்டோட சென்டர் பாயிண்டில் கீழே ஒரு குச்சி அட்டாச் ஆகியிருந்தால் எப்படி இருக்கும்? ஸோ குச்சிக்கு மேலே தட்டு, அந்த மாதிரி ஒரு இது கொடுத்துட்றாங்க. அது கொடுத்துட்டு ஸ்டார்டிங் லைனும் எண்ட் லைனும் இருக்கும். உங்கள் கையில் அந்த குச்சி தட்டு ஒட்டி இருக்கு இல்லையா, அதை கையில் தந்துடுவாங்க. அதை நீங்கள் கையில் வச்சுக்கணும். வச்சுட்டு அந்த குச்சிக்கு கீழே 6 எக்ஸ்டென்ஷன், நம்ம இந்த இப்போ ஒன்றுக்கு கீழே ஒன்றா ஸ்க்ரூ பண்ணி 6 எக்ஸ்டென்ஷனை நீங்கள் சேர்க்கணும். அதுக்கு அந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் எப்படி வச்சுருப்பாங்கன்னா, இந்த பக்கம் ஸ்டார்டிங் பாயிண்டில் 3 எக்ஸ்டென்ஷன் வச்சுருப்பாங்க, எண்டிங் பாயிண்டில் 3 எக்ஸ்டென்ஷன் வச்சுருப்பாங்க. இப்போ மேட்ரு என்னென்னா, அந்த தட்டுக்கு மேலே நீங்கள் ஒரு ஜாரில் தண்ணி கலர் வாட்டர் இருக்கும். அந்த கலர் வாட்டர் அந்த ஜாரை தூக்கி மேலே வச்சுட்டு நீங்கள் இங்கேருந்து அந்த எண்டுக்கு போகணும். போயிட்டு அந்த எண்டில் போய் ஒரு எக்ஸ்டென்ஷனை சொருகணும். அப்புறம் அங்கேருந்து இங்கே வரணும். இங்கே இந்த எண்டில் வந்துட்டு திரும்ப ஒரு எக்ஸ்டென்ஷனை சொருகணும். திரும்ப இங்கேருந்து அங்கே போகணும். இப்படியே நீங்கள் 6 வாட்டி போய் வச்சுட்டு திரும்ப ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே வரணும். இதை ஃபஸ்ட்டு பண்ணுறவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் சொல்லிடுறாரு. சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரயான் வந்துட்டு சொல்கிறாரு, ஓ இது முத்து க்ளீனாக பண்ணிவிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, அப்படியே அவன் வாய்க்கு சக்கரை போடுறேன்டா அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ கேம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அழகாக முத்து ஃபாஸ்ட்டாக வைக்கிறாரு. நமக்கு பார்க்குறதுக்கு முத்துவும் விஷாலும் எந்த ஃபவுல் கேமும் பண்ணாத மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து அருண், இவங்கெல்லாம் ராணவ், ரயான் எல்லாருமே நல்ல ஃபவுல் கேம் பண்ணாங்க. மஞ்சரிக்கு வந்து ஃபஸ்ட்டே கீழே விழுந்துருச்சு. ஸோ மஞ்சரி வந்து எல்லாருக்கிட்டையும் நீங்கள் ஃபவுல் கேம் ஆடுறீங்கன்னு சொன்னாங்க. ஃபவுல் கேம்னா என்னென்னா, அந்த வந்து கீழே உள்ள எக்ஸ்டென்ஷனை பிடிக்காமல் எல்லோரும் மேலே உள்ள எக்ஸ்டென்ஷனை பிடிக்கிறது. எப்போவுமே நம்ம வந்து ஒரு குச்சிக்கு மேலே பிளேட் வச்சு அது மேலே வெயிட் வைக்கும்போது மேலே உள்ள எக்ஸ்டென்ஷனை பிடிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக பிடிக்க முடியும். கீழே உள்ள எக்ஸ்டென்ஷனை பிடிச்சோன்னா ஜார் விழுந்துடும். கையில் ரொம்ப ஸ்ட்ரென்த் வேணும் அதை பிடிக்கிறதுக்கு. ஸோ அதை பண்ணாங்க. நம்ம பார்க்கும்போது முத்துக்கிட்டேயும் விஜய் விஷால்கிட்டையும் எந்த தப்புமே தெரியல. முத்து ஃபஸ்ட்டு வந்துட்டார், ரொம்ப சீக்கிரம் முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் விஷாலும் ரொம்ப ஸ்பீடாக முடிச்சுட்டு செகண்ட் ப்ளேஸ் வந்துட்டாங்க. வந்தோடனே விஷால் கிட்டே வந்து முத்துடே அப்படியே நில்லுடா சரிஞ்ச விட்டுறாடான்னு சொல்கிறாரு. சொல்லிகிட்டே இருக்கும்போது ஜாக்லினோடது கீழே விழுந்தோடனே முத்து சொல்கிறாரு, எதையுமே பார்க்காத, எது கீழே விழுந்தாலும் பார்க்காத, உன்னோடது மட்டும் கவனி அப்படின்னு சொன்னார். அது உண்மையிலேயே மேபி இந்த மாதிரி கான்சன்ட்ரேஷன் இருக்கிறனால தான் அவர் எல்லா கேம்ஸும் நல்லா விளையாடுறாரு போல இருக்கு. ஸோ விஷாலும் சூப்பராக பண்ணிட்டாங்க. அப்புறம் தேர்டாக வந்துட்டு அருண் வந்தாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் ரயான். ஸோ இப்போ திடீர்னு வந்துட்டு பிக் பாஸ் சொல்கிறாரு, இந்த டாஸ்க் ரத்து செய்யப்படுகிறது. எல்லாருமே வந்து எக்ஸ்டென்ஷனை கீழே பிடிச்சி பண்ண மாட்டேங்கிறீங்க, மேலே பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே முத்துக்குமாரன் வந்துட்டு, பாஸ் நான் கரெக்டாக தானே பண்ணேன் பாஸ் அப்படின்னு கேட்குறாரு. உடனே முத்து, கணக்கு சொல்லட்டா, 3 முறை தப்பாக பண்ணீங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் சொல்கிறாரு. இந்த ஒரு பாயிண்ட்டே நான் மிஸ் பண்ணிவிட்டு வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட்லாம் பண்ணிட்டேன். அப்புறம் எல்லோரும் சண்டைக்கு வருவாங்க, முத்து தப்பு பண்ணார், 3 வாட்டி நீங்கள் முத்து பண்ண தப்பை மறைச்சிட்டிங்கன்னு. நான் அதை உண்மையிலே கவனிக்காமல் ஒரு ஆர்வக்கோளாறில் உடனே வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஆனால் 1 hour எபிசோட் படி முத்து வின் பண்ணி 5 points வின் பண்ணிட்டாரு. ஸோ டோட்டல் 6 points. பார்த்துருந்து சொல்கிறேன். இதே மாதிரி அப்படியே செஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.